ஈரான் சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டு விட்டார். 36 வருஷமா அமெரிக்கா இவரை எப்படியாவது கொன்னரணும்னு சொல்லி தன்னுடைய ஒட்டுமொத்த பலத்தையும் பயன்படுத்தி 3 தசாப்தங்களுக்கு மேலா முயற்சி பண்ணுச்சு. கடைசியா இந்த போர் வெறிபிடித்த இந்த ட்ரம்ப் அதை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். 36 வருஷத்துக்கு பிறகு கமேனி கொல்லப்பட்டிருக்கிறார். டெஹ்ரான்ல அவர் வசித்த வீட்டில் அவருடைய மகள், மருமகன், பேத்தி அப்படின்னு குடும்பத்தோட கொண்டிருக்கிறாங்க. அரசோட அதிகாரப்பூர்வ செய்தி ஊடகங்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்குது. அது தொடர்பான செய்திகள்லாம் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 86 வயசு. ஆயத்துல்லா அலி கமேனிக்கு 86 வயசு. 1979 ஈரானில் நடந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன், ஷா மன்னரோட ஆட்சியை அகற்றிட்டு அப்போது ஆயத்துல்லா ரொஹெல்லா கொமேனி அவர் ஆட்சிக்கு வந்தார் 1979. 89 வரைக்கும் 10 ஆண்டு காலம் கொமேனி ஆட்சியில் இருந்தார். அவருடைய மரணத்துக்கு பிறகு அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் இப்போ கொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆயத்துல்லா அலி கமேனி ஆட்சிக்கு வந்தார். கிட்டத்தட்ட அதிலிருந்து 36 ஆண்டுகள் அவர் தான் அந்த நாட்டோட அதி உயர் தலைவராக இருந்தார். இவர் இருந்த இந்த காலகட்டத்தில் ஈரான் மேலே எத்தனையோ விமர்சனங்கள் இருக்கலாம். பட் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அமெரிக்கா கிட்ட அடிபணியாதவர். பல நாடுகள், அந்த மத்திய கிழக்கில் இருக்கிற வளைகுடா நாடுகள், பல நாடுகள் அமெரிக்காவுடைய அடிவருடியாக மாறிவிட்ட பிறகும் கூட ஈரானுடைய தனித்துவமான குணத்தை தன்னுடைய மரணம் வரையிலும் தக்க வைத்த தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி. அவருடைய மரணத்துக்கு பிறகு இன்றைக்கி ஈரானில் இருக்கிற அந்த ரெவல்யூஷன் ஸ்கொயரில் மக்கள் ஏராளமானோர் குவிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அஞ்சலி செலுத்துறதுக்கு. 40 நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்கப்படும் அப்படின்னு ஈரான் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்குது. இவர் மட்டும் கொல்லப்படலை, இவரோட சேர்த்து ஐஆர்ஜிசி ஹை கமாண்ட் உள்ளிட்ட ஈரான் இராணுவத்திலும் ஈரான் அரசிலும் உயர் பொறுப்பில் இருக்கிற 40 அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறதா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இது ஈரானில் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. கடந்த 2-3 மாதமாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நிலவி வந்த இந்த டென்ஷன் நேற்று ஆரம்பித்த அந்த ஒரே நாள் யுத்தத்தில் இப்படி ஒரு உச்ச நிலையை எட்டியிருக்கிறது. ஒரே நாளில் கமேனி கொல்லப்பட்டிருக்கிறார். இது எப்படி ஒரே நாளில் சாத்தியம்? எவ்வளவு பாதுகாப்பாக அவரை வச்சுருந்துருப்பாங்க? அது எப்படி ஒரே நாளில் அமெரிக்காவோட மிசைல்ஸ் இவரை டார்கெட் பண்ணுச்சு அப்படிங்கிறதெல்லாம் டிபேட்டபுள். ஒருவேளை வெனிசுவேலாவில் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அவங்க எப்படி டார்கெட் பண்ணாங்களோ, அதுக்கு முன்னாடி இவங்களோட ஆட்கள் அங்கே இருந்தாங்க இல்லையா, அவங்க போட்டு கொடுத்து தானே கரெக்டாக போய் மதுரோவை தூக்குனாங்க. அதுபோல் இன்றைக்கி கமேனியை டார்கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற யாராவது போட்டு கொடுத்தாங்களா? இவர்களுடைய வேவு பார்க்கும் நபர்கள் ஈரானோட இராணுவத்திலேயோ அரசின் நிர்வாக பொறுப்புலையோ ஊடுருவிருக்காங்களா? இதெல்லாம் டிபேட்டபுள். வெரி இயர்லியர் ஸ்டேஜ், எந்த தகவலும் கிடையாது. பட் இதை பற்றின யூகங்கள், சந்தேகங்கள் கிளப்பப்படுது. சந்தேகங்கள் வர்றதுக்கான எல்லா வலுவான லாஜிக்ஸ் இருக்குது. ஏன்னா கமேனிங்கிறவர் எந்நேரமும் ஒரு டார்கெட்டட் லீடர் அப்படிங்கிறது எல்லாரும் அறிஞ்சது. இந்த வார் என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்னைக்கே கமேனி தான் டார்கெட் அப்படிங்கிறத ட்ரம்ப் ரொம்ப வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணிட்டாரு. அவரை தூக்குவோம், கொல்லுவோங்கிறது ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்டே இருக்கிறாரு ட்ரம்ப். அப்படி இருக்கும்போது ஐஆர்ஜிசி உள்ளிட்ட அவங்களுடைய இராணுவ அமைப்புகள் எவ்வளவு பாதுகாப்பாக அவரை வச்சுருந்துருப்பாங்க. அப்புறம் எப்படி ஒரே நாள் யுத்தத்தில் அவரை தூக்க முடியும் அப்படிங்கிறது நிச்சயமாக சந்தேகத்திற்குரியது. அது அடுத்தடுத்த கட்டங்களில் அது தொடர்பான செய்திகள் வெளில வரும். சரி, இது கமேனியோட நிலைமை. அவர் அவ்வளோ ஈஸியாக அவங்க கொண்டுடல. அது மட்டும் ஒரு நாளில் அவங்க தூக்கியிருக்கலாம். ஆனால் இது 36 வருஷ போராட்டம் அமெரிக்காவுக்கு. அவ்வளோ ஈஸியாக அவரை போய் டச் பண்ணிடல. இடையில எத்தனையோ மொசாத்தோட அட்டாக், இஸ்ரேல் உளவு பிரிவான மொசாத்தோட அட்டாக் கமேனி மேல் நடந்திருக்குது. சதாம் ஹுசேன் ஈராக்கில் அதிபராக இருந்தப்போ கமேனியை டார்கெட் பண்ணி பல ரசாயன ஆயுதங்கள், அதன் வழியான தாக்குதல்கள் இதெல்லாம் நடந்திருக்குது. அது எல்லாத்துலேயும் மீறி வந்து தான் கமேனி இத்தனை ஆண்டுகளாக ஈரானை வழிநடத்தினார். இன்றைக்கி அவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இதே போல் போன வருஷம் ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் அப்படின்ற பேரில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை டார்கெட் பண்ணாங்க. ஈரான்கிட்ட என்ரிச்டு யுரேனியம் இருக்குது, அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்கான யுரேனியம் செறிவூட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது அப்படின்னு ஒரு காரணத்தை முன் வச்சு அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தின அந்த மிட்நைட் ஹேமர் தாக்குதலில் ஈரானோட அணு ஆயுத பரிசோதனை தளங்கள் எல்லாம்
தரைமட்டமாக்கப்பட்டுச்சு, அழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பட் இல்லை, அவங்க ரொம்ப ஒரு மலைக்கு அடியில் குகை போல ஒரு அமைப்புக்குள்ளே அவங்க பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு வேறு சில செய்திகள் சொன்னிச்சு. பட் சோஃபார் இப்போ வரைக்கும் ஈரான் எந்த விதமான அணு ஆயுதத்தையும் பயன்படுத்துகிற மாதிரி தெரியல. ஸோ அவங்கள்ட்ட அணு ஆயுதம் இல்லை அப்படின்ற முடிவுக்கு நாம் வரலாம். இருந்திருந்தால் கமேனி கொல்லப்பட்ட சிச்சுவேஷன் வந்த பிறகும் கூட அவங்க பயன்படுத்தாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட என்ரிச்டு யுரேனியம் இருக்குது, பட் அது அணு ஆயுதமாக கன்வெர்ட் ஆகலை அப்படிங்கிறது தெரியுது. ஸோ மிட்நைட் ஹேமரில் அப்படி ஒரு அட்டாக்கை அமெரிக்கா பண்ணாங்க. இப்போது ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அப்படின்ற பேரில் அமெரிக்கா அந்த அட்டாக்கை நடத்தி கமேனியை கொண்டு இருக்கிறாங்க. இதை பற்றி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசியல் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னாக்க, வரலாற்றில் மிகவும் தீய மனிதர்களில் ஒருவரை நாங்கள் கொண்டு இருக்கிறோம். இது ஈரான் மக்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே மிக நல்ல செய்தி. கமேனி அவருடைய இரத்த வெறிபிடித்த கும்பலால் கொல்லப்பட்ட அல்லது காயமடைந்த உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளின் சிறந்த அமெரிக்கர்கள் மற்றும் மக்களுக்குமான நீதி இது. அவரால் எங்களுடைய உளவுத்துறையோட அதிநவீன கண்காணிப்பு கேமராவின் எல்லையிலிருந்து தப்ப முடியவில்லை. இஸ்ரேலோடு இணைந்து மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையில் கொல்லப்பட்ட அவரோ மற்ற தலைவர்களோ எங்களை எதுவும் பண்ண முடியாது. ஐஆர்ஜிசி எங்கள் கூட சண்டையிட விரும்பலை. அவங்க எங்களிடம் பாதுகாப்பை கோருகிறார்கள். ஆனால் இப்போ அவங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கலாம், ஆனால் பின்னர் அவர்களுக்கு மரணம் மட்டுமே கிடைக்கும். மத்திய கிழக்கில் அமைதியான ஒரு டார்கெட்டை அடைகிறதுக்கு இந்த வாரம் முழுவதும் தேவைப்பட்டால் எவ்வளவு காலம் தேவைப்படுமோ அவ்வளவு காலம் வரைக்கும் இந்த யுத்தத்தை தொடர்வோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். ட்ரம்ப்போட இந்த அடாவடியான திமிருத்தனமான பேச்சு இருக்கு இல்லையா, இது ஈரான் முழுக்க கடும் கோபத்தை கிளப்பியிருக்குது. ஏற்கனவே கமேனி கொல்லப்பட்ட பிறகு தங்களுடைய சுப்ரீம் லீடரை இப்படி கொண்டுட்டாங்கன்ற கோபம் அவங்களுக்கு இருக்குது. அந்த நாட்டோட ஒரு பர்டிகுலர் ரீஜனில் இருக்கிற ஸ்கூலில் இஸ்ரேலோட மிசைல் தாக்கி 100 சொச்சம் சின்னஞ்சிறு குழந்தைகள், எல்லாம் பெண் குழந்தைகள், 106 பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க. அந்த விசுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ ஸ்கேரியாக இருக்குது. அந்த ஸ்கூல் பில்டிங்ஸ் எல்லாம் இடிஞ்சு கிடக்கு. குட்டி குட்டி குழந்தைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் செத்து கிடக்குறாங்க. ஸ்கூல் புத்தகங்கள், அந்த நோட்டு ரத்தக்கரை படிஞ்ச ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் அங்கே கிடக்கு. இதுக்கு பிறகு தான் ஈரான் இஸ்ரேல் மேலே பதில் தாக்குதலை தொடங்கினாங்க. முதல் தாக்குதலை தொடங்கினது இஸ்ரேல் தான். இப்போ கமேனி கொல்லப்பட்ட பிறகு ஈரான் அமைதியாயிரும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிது அப்படின்னா அது ஒருபோது நடக்க போகிறதில்ல. ஈரான் ஒன்றும் வெனிசுவேலா கிடையாது. ஈரானில் கமேனி ஒருவேளை கொல்லப்பட்டால் அடுத்த அதி உயர் தலைவர் யார், அடுத்த ஆயத்துல்லா யார் அப்படிங்கிறதுக்கான வெல் பிளான்டு பிளான் பி எல்லாம் அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஆல்ரெடி இதுக்கான அறிவிப்புகள்லாம் வந்துருச்சு. இப்போ அடுத்த ஆயத்துல்லா யார் அப்படின்ற அறிவிப்பு மட்டும்தான் பாக்கி. இப்போ 40 நாள் அவங்க துக்கம் அனுஷ்டிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இன் பிட்வீன் கேப்பில் அவங்க அடுத்த சுப்ரீம் லீடர் யாருங்கிறத அறிவிச்சிட போகிறாங்க. இந்த ஒரு நாள் யுத்தத்தில், இந்த ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி அமெரிக்கா நடத்தின இதில் கமேனி மட்டும் கொல்லப்படலை, பல முக்கியமான இராணுவ உயர் அதிகாரிகள், ஐஆர்ஜிசியோட ஹை கமாண்ட் உள்ளிட்ட பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் கமேனியோட அட்வைசர் அட்மிரல் அலி சம்கானி இவர் கொல்லப்பட்டிருக்காரு. அப்புறம் ஐஆர்ஜிசியோட கமாண்டர் மேஜர் ஜெனரல் பக்போர் இவர் கொல்லப்பட்டிருக்கார் இந்த அமெரிக்க இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக்கில். இதுக்கு பிறகு ஐஆர்ஜிசியோட கமாண்டர் இன் சீஃபாக பிரிகேடியர் ஜெனரல் அகமத் வஹீதி அப்படின்றவரை இமீடியட்டாக நியமிச்சிருக்கிறாங்க ஈரானில். இந்த ஒரு அறிவிப்பு எவ்வளவு தூரம் அடுத்தடுத்த நிலைமைக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுது. இது மட்டும் இல்லை, ஐஆர்ஜிசி என்ன அறிவிச்சிருக்கிறாங்கன்னா, த மோஸ்ட் டெவாஸ்டேட்டிங் அஃபென்சிவ் ஆப்ரேஷன் இன் ஈரான் ஹிஸ்ட்ரி டார்கெட்டிங் இஸ்ரேல் அண்ட் யூஎஸ் பேசஸ் செட் டு பிகின் இன் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் முன்னாடி போட்டிருந்த ட்வீட்டு. வரலாற்றோட மிக மோசமான தாக்குதல்களை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் ஆரம்பிப்போம் அப்படின்னு ஐஆர்ஜிசி ட்வீட் போட்டிருக்காங்க. எங்கே அப்படின்னா, இந்த அமெரிக்காவுடைய இராணுவ பேஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த கத்தார், யுஏஇ, துபாய், சவுதி அரேபியா அப்படின்னு சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாத்துலேயும் அமெரிக்காவோட இராணுவ பேஸ் இருக்குல்ல, அது எல்லாத்துலேயும் ஹெவியான அட்டாக்கை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு ஐஆர்ஜிசி சொல்லியிருக்குது. ஏற்கனவே நேற்று நடத்தின அட்டாக்கே ஹெவி தான். துபாயிலெல்லாம் அவ்வளோ மோசமான அட்டாக், கத்தாரில் அட்டாக், பஹ்ரைனில் அட்டாக், அதை விடவும் மோசமான அட்டாக்கை நாங்கள் தொடங்க போகிறோம் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. நேற்று அந்த அட்டாக் நடத்தினப்போ கமேனி கொல்லப்படலை, இப்போ அவங்களுடைய சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டு விட்டார். அதனால் அந்த ரிவேஞ்சும் சேர்ந்து அவங்க மனசில் இருக்கும். ஸோ தொடர்ந்து நடத்த போகிற தாக்குதல்ங்கிறது தீவிரமானதாக இருக்க போகுது. அதோடு சேர்த்து ஈரான் என்ன சொல்லியிருக்குனாக்க, யூஎஸோட சிஐஏ ஹெட் குவார்ட்டர்ஸ் துபாயில் இருக்குது. யுஏஇயில் இருக்கிற துபாயில் அமெரிக்காவோட சிஐஏ ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அதுவும் எங்களுடைய தீவிர இலக்குகளில் ஒன்று அப்படின்னு ஐஆர்ஜிசி அறிவிச்சிருக்குது. அண்ட் முக்கியமாக இஸ்ரேலில் இருக்கிற
இஸ்ரேலில் நிறைய இப்போ மிசைல்ஸை ஏவி ஈரான் தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் நகமே பத்தி எரியிற மாதிரி தான் இருக்குது அங்கேருந்து வர்ற காட்சிகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது. அங்கே முக்கியமாக கடல் நீரை குடிநீராக்கும் டீசாலினேஷன் பிளான்ட் ஒன்று இஸ்ரேலில் இருக்குது. இஸ்ரேலோட டெல் அபீவ் நகரத்துக்கான ஒட்டுமொத்த குடிநீர் தேவையையும் அந்த டீசாலினேஷன் பிளான்ட் தான் தீர்த்து வைக்குது. நம்ம சென்னையில் கூட பக்கத்தில் ஒரு டீசாலினேஷன் பிளான்ட் இருக்குது. அதுபோல் அங்கே டெல் அபீவ் நகரத்தோட குடிநீர் தேவையை தீர்த்து வைக்கிற அந்த கடல் நீரை குடிநீராக்குகிற டீசாலினேஷன் பிளான்ட்டில் ஈரான் குண்டு வீசி அதை அழிச்சிருச்சு. அது உடஞ்ச ஊரே வெள்ளக்காடாக தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது. இது வெறுமனே ஒரு வாட்டர் ஸ்டோரேஜ் சிஸ்டத்தை அழிச்சிட்டாங்க அப்படின்னு இல்லை. டீசாலினேஷன் பிளான்ட் அப்படின்னா அங்கே இயற்கையான முறையில் தண்ணீர் கிடைக்கல அப்படின்னா தான் அதை க்ரியேட் பண்ணுவாங்க. கடல் நீரை குடிநீராக தண்ணி மாற்றி மக்களுக்கு பயன்படுத்துவாங்க. அதை அழிச்சிட்டாங்க. இப்போ டெல்லவிவ் நகரத்துக்கான குடிநீர் சப்ளை அடியோட கட்டு. இது இமீடியட்டான விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த நகரத்தில் பெரும்பான்மையான மக்களை தண்ணீர் இல்லாமல் தவிக்க விடும். அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது வரப்போகிற நாட்களில் தெரிய போகுது. இது இஸ்ரேலில். அண்ட் சைனீஸோட சேட்டலைட்ஸ் ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குது. எந்த வகையில்னாக்கா அமெரிக்காவோட அந்த இராணுவ பேஸ் எந்த இடத்துல துல்லியமாக இருக்குது, அதை எப்படி கரெக்டாக துல்லியமாக டார்கெட் பண்ணுறது அப்படின்னு சைனீஸோட சேட்டலைட்ஸ் வந்து ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சைனா தொடர்பான அந்த இராணுவ செய்திகளை வாட்ச் பண்ணுற தளங்கள்லாம் தொடர்ந்து அது சம்பந்தமான சேட்டலைட் இமேஜஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுறாங்க. இது தொடர்பான செய்திகளும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஈராக்கில் ஈரானுக்கு ஆதரவான மக்கள் போராட்டங்கள் வெடிச்சிருக்குது. தெருக்களில் இறங்கி மக்கள் போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஹிஸ்புல்லா ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்து வார தொடங்கிருச்சு லெபனானில். அதே போல் ஆல்ரெடி ஹவுதீஸ் அவங்களுடைய வார தொடங்கிட்டாங்க. ஸோ ஆயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்ற ஒரே காரணத்தினால ஈரானோட யுத்தம் முடிவுக்கு வந்துடல. அவங்க முன்னை விடவும் தீவிரமாக களத்தில் நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் ஒரு வெறி பிடித்த வெறி பிடித்த மிருகத்தை போல இதுதான் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு ட்ரம்ப்பும் நெதன்யாவும் சேர்ந்துக்கிட்டு இதை எனி எக்ஸ்ட்ரீம் கொண்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. தங்களுடைய தலைவரை இழந்து விட்ட துக்கத்திலும் இத்தனை ஆண்டு அமெரிக்க மேலாதிக்கத்தை எதிர்த்து நிற்கிற அந்த ஈரானின் மரபிற்கு இப்போது வீழ்ச்சி வந்துவிடக்கூடாது அப்படின்னு எதிர்த்து நிற்கிற அந்த வீரத்திலும் இன்னொரு பக்கம் இவங்க நிற்கிறாங்க. அதனால் மத்திய கிழக்கில் உருவாகியிருக்கிற இந்த பதட்டம் இமிடியேட்டாக முடிகிறதுக்கான சாத்தியம் எதுவும் தென்படலை. ஈரான் தொடர்ந்து குவைத், கத்தார் மாதிரியான சுற்றி இருக்கிற நாடுகளை தாக்க தான் போகிறாங்க. அவங்க வெளிப்படையாக அறிவிக்கவும் செஞ்சுட்டாங்க. அந்த பக்கம் ட்ரம்ப் இப்படி நிற்கிறாரு. ஸோ இது ஒவ்வொரு நாளும் டெவலப்பிங் ஸ்டோரியாக இருக்குது. அங்கே நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முன்னேற்றங்களும் உலகத்தையே பாதிக்கும் அப்படிங்கிறது மிக வெளிப்படையாக தெரிந்த உண்மை. குறிப்பாக கச்சா எண்ணெய் விலை உயர்வு அது உலகத்தையே பாதிக்கும். இந்தியாவுக்கு மிக கடுமையான பாதிப்பு வரும். அதை விட முக்கியமாக வளைகுடா நாடுகளை நம்பி நம்ம ஊரோட பொருளாதாரம் இருக்குது. தமிழ்நாட்டோட பல லட்சக்கணக்கான பேர் இந்த எல்லா வளைகுடா நாடுகள்லையும் போய் வேலை பார்த்துட்ருக்குறாங்க. கேரளாவிலேருந்து அவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த யுத்தம் காரணமாக அவங்களுடைய உயிர் என்னாகும், வேலைவாய்ப்பு என்னாகும், இதெல்லாம் அடுத்த கட்டமாக நம்ம மனசில் எழுகிற கவலை. அங்கே வேலை பார்க்குறவங்களோட சொந்தக்காரங்களாம் இங்கே ஊரில் நம்ம ஊரில் உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்னு. அதனால் இந்த நிலைமை என்ன ஆகுதுங்கிறத அடுத்தடுத்த கட்டத்தில் பார்க்கலாம். இது ஒரு டெவலப்பிங் ஸ்டோரி. ஒவ்வொரு செகண்டும் இதனுடைய மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அடுத்த வீடியோவில் இதோட அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டை பார்க்கலாம். நன்றி.